அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். ஒரு அன்பர் ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறார். குருஜி, டென்ஷன் எதனால் ஏற்படுகிறது? நான் டென்ஷனோடவே வாழ்ந்து வருகிறேன். எனக்கு தெரியவில்லை அது எதனால் ஏற்படுகிறது என்று. அதனால் பல மன பாதிப்புகளை, உடல் பாதிப்புகளை நான் பெற்று வருகிறேன். நிம்மதி என்பதே எனக்கு இல்லை. இது எதனால் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் சொன்னால் என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியுமா, அதிலிருந்து விலகி இருக்க முடியுமா என்று கேட்டு இருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் டென்ஷன் இல்லாத மனிதனே இல்லை என்ற நிலைக்கு, சூழ்நிலைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு 4-5 வயது குழந்தை பள்ளிக்கு செல்கிறது. இங்க வாமா, இது செய், கம்முன்னு நான் ரொம்ப டென்ஷனா இருக்கிறேன். யாரு? ஒரு 2வது 3வது படிக்கின்ற குழந்தை கூட அதை சொல்கிறது. நான் ரொம்ப டென்ஷனா இருக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டென்ஷன் தான் தெரியல அந்த குழந்தைக்கு, ஆனா அது வார்த்தைகள் வருகிறது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஒவ்வொரு மனிதர்கள், நீங்களே சரி, எத்தனை முறை நீங்கள் டென்ஷனுக்கு உள்ளாகிறீர்கள்? யோசித்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது 2 முறையாவது டென்ஷனால் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள். அது சிறு சிறு செயல்களில் இருக்கலாம். ஒரு பஸ்ஸுக்காக காத்திருக்கலாம். அந்த பஸ் எங்கேயோ பிரேக் டவுன் ஆயிருக்கலாம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பொத்து பார்க்குறீங்க. அப்போ உங்களை அறியாமலே உங்களுக்கு என்ன ஆகுது? டென்ஷன் அதிகமாகிறது. பதட்டம், படபடப்பு ஏற்படுகிறது இல்லையா? இந்த பதட்டம், படபடப்புக்கு பெயர் தான் டென்ஷன். நீங்க எதிர்பார்த்தீங்க, ஆனா வரல. அது வரலன்னா அதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆவது எதனால்? எதிர்பார்த்தது வரவில்லை, கிடைக்கவில்லை. இப்ப இந்த டென்ஷன் என்பது மிக எளிமையாக உங்களுக்கு கூறுகிறேன். 5 முறைகளில் இந்த டென்ஷன் ஆனது, பதட்டமானது உங்களுக்கு ஏற்படுகிறது. முதல் காரணம் முன்கோபம். எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுறது. கோபப்படாத மனிதனே இல்லை என்ற நிலைக்கு இன்று மனிதர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு போய் படுப்பதற்கு முன் எத்தனை முறை கோபப்பட்டு இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். எத்தனை முறை உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். மனம் அமைதியாக இருந்ததே இல்லை. ஆனா கோபம் 10 முறைக்கு மேல் இருக்கிறது. அந்த கோபம் என்பது முன்கோபம் அதிகமாக இருக்கிறது. யாருன்னா எதுனா ஒண்ணு சொல்லிட்டா உடனே கோபப்படுவது. எதுக்குதான் அந்த கோபம் வருகிறது, ஏன் வருகிறது என்பது உங்களுக்கு புரியவில்லை. கோபத்தை எப்போது ஒரு மனிதன் கட்டுக்குள் கொண்டு வருகிறானோ, இந்த முன்கோபமே தான் உங்களுக்கு அதிகமான பதட்டத்தையும், படபடப்பையும், பயத்தையும், அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எதுக்காக நம்ம கோபப்படணும்? ஏன் கோபப்படணும்? கோபப்படுவதால் யாரை எதிர்த்து நீங்கள் கோபப்படுவீர்களோ அந்த கோபப்படுபவர்களுக்கு உங்களால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, உங்களுக்கு தான் பாதிப்பு. அவருக்கு என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, இது எப்ப பார்த்தாலும் அப்படிதான்பா கோவப்பட்டுக்கினே இருக்கும், எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து கொண்டே இருக்கும், அட போப்பா அன்ட்டு உங்களை உதாசீனப்படுத்தி விட்டு, அசிங்கப்படுத்தி விட்டு அவர்கள் போய்விடுவார்கள். நீங்கள் அடித்த கல் அவர்கள் மேல் அடிபடாது, உங்களுக்கே திரும்பி வந்து அடிபடும். அப்போ இந்த கோபம் தான் உங்களுக்கு அதிகமான டென்ஷனை, பதட்டத்தை, படபடப்பை உருவாக்குறது. மன அமைதி இல்லாது போனால் கோபம் அதிகமாக வரும். கோபம் மனதை அதிகமாக பாதிக்க செய்யும்.
சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி என்று சொல்கிறார் வள்ளுவர். யாருக்கு கோபம் இருக்குதோ அவன் தனக்குத்தானே எரித்துக் கொள்கிறான் என்று கூறுகிறார். கோபத்தால் தான் பலவிதமான காரியங்கள் கொலையில் போய் முடிகிறது. இப்போ கோபம் தேவையில்லை. கோபத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துகிறீர்களோ மட்டுப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு மனம் அமைதியாகிறது. மனம் அமைதியானால் அனைத்தும் சரியாகி. அப்ப கோபப்படுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். 2 எதிர்பார்ப்புகள். எதையோ ஒன்றை எதிர்பார்க்கிறீர்கள், அந்த எதிர்பார்ப்பு வராத போது அது ஏமாற்றத்தை தருகிறது. நான் சொன்னேன் இல்லையா, பஸ்ஸுக்காக எதிர்பார்க்கிறீங்க, பஸ் வரல. ஒரு நண்பனுக்காக எதிர்பார்க்கிறீர்கள், நண்பன் வரல. ஒரு இடத்துல பணத்தை கேட்டீங்க, வரல. ஒருத்தரை வர சொன்னீங்க, வரல. எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது அதனால் உங்களுக்கு டென்ஷன் ஏற்படுகிறது, ஏமாற்றம் ஏற்படுகிறது, விரக்தி ஏற்படுகிறது, விரோத தன்மை ஏற்படுகிறது. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தருகிறது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை. கண்ணதாசனுடைய அருமையான பாடல். நீங்க எதை நினைக்கிறீங்களோ, நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருமா? நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் வந்துருமா? வராது. அப்ப எதிர்பார்ப்புகளை எந்த அளவுக்கு குறைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதட்டமோ படபடப்போ பயமோ அச்சமோ ஏமாற்றமோ வரவே வராது. அதனால் டென்ஷனும் வராது. 3 அகங்காரம். தான் என்ற அகங்காரம். நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் சொல்றதுதான் செய்யணும், நான் என்ன சொன்னனோ அதுபடி எல்லாமே நடக்கணும். எல்லாருக்குமே உண்டு அகங்காரம். உனக்கு இருக்கிற அகங்காரம் மற்றவனுக்கு இருக்கும் இல்லையா? அப்போ உன்னுடைய அகங்காரம் அவர்களை போய் மட்டுப்படுத்துமா, கட்டுப்படுத்துமா? அவர்களுக்கு என்று தனித்தன்மை உண்டு. அந்த தனித்தன்மையில் குறுக்கிடுவதற்கு நீங்களுக்கு எந்த உரிமை இருக்கிறது? அகங்காரம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. அந்த பிரச்சனைகளே உங்களுக்கு பயத்தை, பதட்டத்தை, படபடப்பை ஏற்படுத்துகிறது. சிந்தித்து பாருங்கள். நான் சொல்வதை நன்றாக கேளுங்கள். எதற்கெல்லாம் உங்களுடைய ஈகோ வேலை செய்கிறது என்று பாருங்கள். அது வீட்டிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, பழகும் நண்பர்களிடம் சரி, உறவினர்களும் சரி, முதலில் நீங்கள் தலை காட்டுவதில்லை, உங்களுடைய அகங்காரம் தலை காட்டுகிறது. அதனால் எவ்வளவு உறவுகள் பாதிக்கப்படுகிறது, பிரிந்து போகிறது. அதனாலும் டென்ஷன் வருகிறது. திட்டமிடுதல் இல்லாமல் ஒரு செயலை செய்ய போகிறீர்கள். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், எவ்வளவு காலத்தில் செய்ய வேண்டும் என்று எதையுமே திட்டமிடுதலே இல்லை. திட்டமிடுதல் இல்லாத போது நீங்கள் இதில் எதிர்பார்க்கும் எதுவும் நடைபெறுவதே இல்லை. திட்டமிட்டபடி காரியங்கள் நடக்காத போது உங்களுக்கு கோபம் வருகிறது. அது உங்களை பதற்றமடைய செய்கிறது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் திட்டமிட்டு செய்தால் உங்களுக்கு டென்ஷன் வராது. சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் அதை சிறிது யோசித்து பாருங்கள். பல நேரங்களில் உங்களுக்கு டென்ஷன் வருவது நீங்கள் திட்டமிடுதல் இல்லாமல் நினைத்தவுடன் செய்ய வேண்டும் என்று செய்வதால் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், அவமரியாதைகள் எல்லாம் உங்களை டென்ஷனுக்கு உள்ளாக்குகிறது. மனம் அமைதி இல்லாததால் இந்த காரியங்கள் எல்லாம் முன்கோபம், எதிர்பார்ப்புகள், அகங்காரம், திட்டமிடுதல் இல்லாமை எல்லாமே மனம் அமைதி இல்லாததால் வருகிறது. மன பலம் உள்ளவர்களால் இது போல பிரச்சனைகள் அவர்களுக்கு டென்ஷனே வருவதில்லை. அமைதியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். யார் ஒருவன் மனதை தன்னுடைய அமைதி நிலைக்கு கொண்டு வருகிறான் அவன் ஞானி ஆகி விடுகிறான்.
நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்ற நிலைக்கு அவன் வந்து விடுகிறான். அப்போ நீங்க என்ன செய்யணும்? முதலில் மனம் அமைதி பெறுவதற்கு உண்டான வழிகள் என்ன என்பதை யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவருடைய மன அமைப்பை பொறுத்துதான், மனநிலைகளை பொறுத்துதான் அவர்களுக்கு டென்ஷன் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆக டென்ஷன் அதிகமானால் அதுவே மன உளைச்சலை கொண்டு வரும், பல நோய்களை கொண்டு வந்துவிடும். ஆரம்பம் பதட்டம், படபடப்பு. இது உடல் அளவிலும் மன அளவிலும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். பல காரியங்கள் செய்ய முடியாமல் போய்விடும். வாழ்க்கை தோல்விகளை சந்திக்க நேரிடும், நரகத்திற்கு செல்ல நேரிடும். இதையெல்லாம் சற்று சிந்தித்து பார்த்து, இதையெல்லாம் உங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஒரே வழி தியானமே தவிர வேறு வழியே கிடையாது, வேறு மருந்தே கிடையாது. தியானம் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு மன அமைதி வரும், மன வலிமை வரும், மன பலம் வரும், மன உறுதி வரும். எதையும் தாங்கும் மனம் இருக்கும். அப்போ மன அமைதி பெற்றுவிட்டால், அதற்குண்டான வழிமுறைகளை தேடிக்கொண்டால், டென்ஷன் என்பது உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.